மறைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? அதனால நான் சொன்னேன், தேவத்திட்டம் உங்க வாழ்க்கையில வெளிப்படணும்னா உங்க தேவ சமூகத்தை நெருங்கணும். ஆமென் சொல்றேன். அல்லாத பட்சத்துக்கு நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் ஏன்னா 1000 தரிசனங்கள் இருக்கலாம், ஆனால் நான் நெருங்காத வரைக்கும் தேவனுடைய திட்டங்களை என்னிடத்தில் வெளிப்படாது. நான் தேவ சமூகத்துக்குள்ள நெருங்காத வரைக்கும் தேவ திட்டம் என்ன வேணாலும் சொல்லிக் கொடுங்க, நான் எழுதி தரேன். தேவ சமூகத்துக்கு நாம் நெருங்காத பட்சத்தில் நம்ம மேல 1000 தரிசனங்கள் கர்த்தர் போடலாம், ஆனால் 1000 தரிசனங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் நாம் ஓரைப்பு என்கிற தேவ பர்வதம் மட்டும் நெருங்கணும். அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் கர்த்தர் முழு சுதந்திரமாய் மோசேயை பயன்படுத்தணும். அதுவரைக்கும் 40 ஆண்டுகள் எகிப்தினுடைய சகல வல்லமைகளை கற்றுத் தேர்ந்த மோசே, எனக்கு பலம் இருக்கிறது, என்னுடைய வாயின் வார்த்தைகளுக்கு எல்லாரும் கீழ்ப்படிவார்கள், நான் ஆரோக்கியம் உள்ளவன் பலசாலி என்று சொல்லி இந்த 40 ஆண்டுகளுக்கு மோசேக்கு கர்த்தர் தேவையில்லை. தேவையில்லை அவருக்கு. அதனால 40 ஆண்டுகள் வெயிட் பண்ணாரு. அடுத்த 40 ஆண்டுகள் மோசே வனாந்திரத்தில் இருக்கிறார். யாரிடத்திலும் பேசல, ஆடுகளோடு பேசுகிறார். வேற வழி இல்ல. வனாந்திரமான வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் நினைச்சு பெருமை பாராட்டினாரோ, எதையெல்லாம் நினைத்து அப்படி தன்னுடைய வாழ்க்கையில மேன்மை பாராட்டினார், அது எதுவுமே இல்லை. 40 ஆண்டுகள் அந்த ஒரு விரக்தியில தான் மோசே அந்த 80வது வயதுல ஓரேப் என்கிற தேவ பர்வதத்தை நெருங்குகிறார். அவர் நெருங்கின உடனே கர்த்தர் பேச ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா. அவர் இந்த ஓரேப் பர்வதத்தை நெருங்கும் பொழுது அவருக்காக கர்த்தர் காத்து கொண்டிருந்தார். இன்னைக்கும் தேவ சமூகத்தை நெருங்குறதற்காக கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். யாரினுடைய சமூகத்துக்குள்ள நெருங்கி வருவார்கள், யாரினுடைய சமூகத்துக்குள்ள நெருங்கி வருவார்கள் காத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய சந்ததி, இன்னைக்கு நம்முடைய இருக்க ஜனங்கள் எல்லாம் அந்த தேவனுடைய சமூகத்தை நெருங்குறதை விட்டு பின்னாடி போயிட்டே இருக்கிறோம். கர்த்தர் துக்கப்படுகிறார். ஆனா நீங்க வேதத்தை கவனமா வாசிப்பீங்கன்னா, அவர் என்னைக்கு அந்த தேவ பர்வதத்துக்கு வந்தாரோ முற்றிலும் கர்த்தர் தரிசனமானார். இமீடியட்டான அற்புதங்கள் நடந்துச்சு. ஆமென். இமீடியட் அற்புதம் நடந்துச்சு. மோசே பார்த்து ஆச்சரியப்பட்டதா, நான் எகிப்துல பார்க்காத ஆச்சரியங்கள் ஒன்றுமில்லை. ஏன்னா எகிப்து அவ்வளவு ஒரு அழகான ஒரு தேசம். அதுல பார்த்த அதிசயங்களை காட்டிலும் ஒரு அற்புதமான அதிசயங்கள் காத்துக்கொண்டிருந்தது. யாருக்காக?